நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். संपद्गिरौ स्वयं व्यक्तः संपदस्मान् विवर्धयन् सद्यो जातः सदा भाति श्रियाजुष्टः नृकेसरी. सद्यो जातः सदा भाति श्रियाजुष्टः नृकेसरी. சம்பத்கிரி என்னும் இந்த மலை திருவண்ணாமலை சம்பூராயர் மாவட்டத்தில் போளூர் என்னும் நகரத்தின் மத்தியத்தில் அமைந்திருக்கிறது. அத்தியாச்சரியமான ஓர் பர்வதமாக விளங்குகிறது. இந்த மலை மீது பிரதான மூர்த்தியாக ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி ஸ்வயம்பூ வடிவில் சேவை சாதிக்கிறார். புலஸ்தியர் பௌலஸ்தியர் என்னும் 2 மகரிஷிகள் இப்பெருமானை வழிபட்டதாக க்ஷேத்திர மகாத்மியத்தின் மூலமாக அறிகின்றோம். இந்த மலையின் மீது 2 தீர்த்த விசேஷங்கள் இயற்கையாக அமைந்திருக்கின்றன. முதலில் நாம் கீழிருந்து சுமார் 800 படிக்கட்டுக்கள் மேலே ஏறி வரும் சமயத்தில் பார்த்தால் புலஸ்திய தீர்த்தம் என்னும் வற்றாத நீரூற்று கொண்ட ஓர் சுனை, அதாவது பாறை ஊற்றை பார்க்கலாம். அது புலஸ்திய தீர்த்தம். அதன் பின்னர் பெருமானுடைய சன்னிதானத்திற்கு நேர் முன்பாக, அதாவது இங்கே பெருமாள் தெற்கே சுதர்சன க்ஷேத்திரமான திருவண்ணாமலையை தான் கட்டாட்சித்து கொண்டு எழுந்தருளியிருக்கிறார். நேராக இங்கிருந்து இந்த மலையிலிருந்து நேர்கோட்டில், இப்பொழுது நாம் பார்க்கும் இந்த நேர்கோட்டில் பார்த்தோமேனால், எம்பெருமான் ஸ்ரீ நரசிம்மன் அவருடைய கடாட்ச வீக்ஷணத்தில் அந்த நேர்கோட்டில் நாம் பார்த்தோமேனால் திருவண்ணாமலை அமைந்திருப்பதாக சொல்லுகிறார்கள். தன்னுடைய அருள் பார்வையினாலே அந்த கிரியை, அந்த மலையை இங்கே பெருமாள் கடாட்சித்து கொண்டிருப்பதினாலே இவருடைய பிரபாவாதிசயம் பெருமைகள் நமக்கு சுவ்யக்தமாக புலனாகின்றன. அந்த சன்னிதானத்திற்கு, கர்ப்பகிரக சன்னிதானத்திற்கு சற்றே முன்புறத்தில் கருடாழ்வார் சன்னதிக்கு பின்புறத்தில் அமைந்திருக்கக்கூடிய படிக்கட்டுக்கள் வழியாக நாம் கீழே இறங்கி வந்தோமையானால் இந்த ஒரு புனிதமான நீரூற்றை பார்க்கலாம். இதுவும் தானே உண்டானது, பாறை ஊற்று. இதற்கு பிரம்ம தீர்த்தம் என்பது பெயர். அந்த பிரம்ம தீர்த்தத்தின் கரையில்தான் நாம் இப்பொழுது அமர்ந்திருக்கிறோம். இங்கே தான் இன்றைய தினத்தில் பெருமானுடைய மாத்தியான்மிக அனுஷ்டானத்தை செய்வதற்கு ஒரு பாக்கியத்தை பெற்றிருந்தோம். அப்படி இந்த பிரம்ம தீர்த்தம், இதிலிருந்து தான் பெருமாளுக்கு திருவாராதனம் மற்றும் திருமஞ்சனத்திற்கு தீர்த்தங்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. குறிப்பாக இந்த திருக்கோவிலில் ஓர் விசேஷம். சனிக்கிழமை தோறும் பின் மாலை வேளையில், அதாவது பிரம்ம முகூர்த்தம் என்னும் அந்த சுப வேளையில், சூரியன் உதிக்காது இருள் விலகாது இருக்கும் சமயத்தில் எதிரே தெரியக்கூடிய குன்றில் சப்தரிஷிகள் தவம் செய்கிறார்களாம். அந்த சப்தரிஷிகளும் புலஸ்தியர் முதலான மகரிஷிகளும் வந்து ஆராதனம் செய்வதாக ஐதிஹ்யம். ஆகையால் தான் இன்றும் சனிக்கிழமைகள் தோறும் அதிகாலை 4:30, 5:30 மணிகளுக்கெல்லாம் பெருமான் ஸ்ரீ நரசிம்மனுக்கு விசேஷமானதொரு திருமஞ்சனம் நடைபெறுகின்றது. சப்த ரிஷிகள், புலஸ்திய மகரிஷி இவர்கள் சேர்ந்து நடத்தும் அந்த திருமஞ்சனத்தில் நாம் கலந்து கொண்டோமையானால் நமக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் பெருகும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமே கிடையாது. அதனால்தான் பக்தர்கள் அன்றைய தினத்தில் வந்து சேவிக்கிறார்கள். அப்பொழுது பெருமானுக்கு நடைபெறும் திருமஞ்சனத்திற்காக இந்த பிரம்ம தீர்த்தத்தில் இருந்து, ஏனென்றால்
பிரம்ம முகூர்த்தத்தில் நடைபெறும் திருமஞ்சனத்திற்கு பிரம்ம தீர்த்தத்திலிருந்து தீர்த்தம் கொண்டு சென்று திருவாராதனம் செய்கிறார்கள். ஆண்டாளும் அதிகாலையில் எழுந்திருந்து பிராம முகூர்த்தமான அந்த இருள் பிரியாத வேளையில் எழுந்திருந்து மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் என்பதாக ஹரி என்ற திருநாமம் பூண்ட ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியை தியானிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையால் தான் பக்தர்கள் ஏதாவது ஒரு சனிக்கிழமை என்று காலையில் பிராம முகூர்த்தத்தில் இந்த திவ்யதேசத்திற்கு வந்து நரசிம்மமூர்த்தியை சேவித்தால் சகல சௌபாகியங்களும் பெறலாம் என்பதில் சந்தேகமே கிடையாது. உத்தமமான புலஸ்திய தீர்த்தம் என்னும் தீர்த்தம், அடுத்தது இங்கே பிரம்ம தீர்த்தம் என்னும் தீர்த்தம், இரண்டு தீர்த்தத்தின் நடுவில் ஸ்ரீ நிருசிம்மன் கனகவல்லி தாயாருடன் ஸ்வயம்புமூர்த்தியாக ஆவிர்பவித்தருளுகிறார். பெருமானுடைய சன்னிதானத்திற்கு அருகில் கனகவல்லி தாயார் சன்னிதானம், அதற்கு அருகிலேயே மலை மீது நாம் ஏறி வரும் பொழுது ஆஞ்சநேயருடைய சிறிய சன்னிதானத்தை மேலே சேவிக்கலாம். அதற்கு மேற்புறமாக அமைந்திருக்கக்கூடிய பாறைகள் ஒன்றாக திரண்டு 7 பாறைகள் ஒன்றாக பின்னி பிணைந்து ஒரு சிறு குன்றாக அமைந்திருக்கின்றன. அந்த 7 பாறைகள் சேர்ந்திருக்கும் இடம்தான் சப்தரிஷி ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு கல்பத்தில் சப்தரிஷிகள் வெவ்வேறாக மாறுபடுகிறார்கள். ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த விஷயத்தை விஸ்தாரமாக நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு கல்பத்தில் ஒவ்வொரு மன்வந்தரத்தில் சப்தரிஷி மண்டலமானது மாறிக்கொண்டே இருக்கிறது. பொதுவாக அத்ரி, பிருகு, குத்ச, வசிஷ்ட, கௌதம, காஷ்யபர் என்பதாக 7 ரிஷிகள் சப்தரிஷி மண்டலங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஒரு கால விசேஷத்தில் புலஸ்திய மகரிஷியும் இந்த சப்தரிஷி மண்டலத்தில் ஒருவராக திகழ்கிறார். இப்பொழுது இங்கே பொதுவாக சப்தரிஷி என்பதாகத்தான் சொல்லுகிறார்கள். அந்த வகையில் சப்தரிஷி தவம் செய்து பெருமானை இன்றளவும் ஆராதிக்கக்கூடிய சிறு குன்றையும் நாம் சேவிக்கலாம். அதற்கு அடிபாகத்தில் புலஸ்திய தீர்த்தத்தை நாம் சேவிக்கலாம். மேலே வந்து பெருமான் திருவண்ணாமலையை கடாட்சித்து கொண்டு எழுந்தருளிருக்கக்கூடிய ரிசம்ம பெருமானுடைய திருமுன்பு கருடாழ்வார் சன்னதிக்கு பின்புறத்தில் உள்ளே வந்தோமையானால் இந்த பிரம்ம தீர்த்தத்தையும் நாம் சேவிக்கலாம். அடியேன் எல்லா உபன்யாசங்களிலும் சொல்லுவதைத்தான் இந்த உபன்யாசத்திலும் சொல்லுகிறேன். இவைகள் புண்ணிய தீர்த்தங்கள், இவைகள் அனைத்தும் புண்ணிய பூமிகள். ஆகையால் தீர்த்தத்தை நாம் பருகலாம், அந்த தீர்த்தத்தில் நம்முடைய அனுஷ்டானங்களை செய்யலாம். ஆனால் நாம் கொண்டு வரும் குப்பைகளை இந்த தீர்த்தங்களில் இட்டு இதனை ஒரு பொழுதும் சேதப்படுத்தக்கூடாது. ஒரு பிரார்த்தனை, பிரம்ம தீர்த்தம் நம்முடைய பிரம்மஹத்தி முதலான பாபங்களை எல்லாம் நீக்கட்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சம்பத்கிரி என்னும் இந்த மலையில் சப்த ரிஷிகளும் பிரம்ம முகூர்த்தத்தில், சனிக்கிழமைகள் தோறும் பிரம்ம முகூர்த்தத்தில் எம்பெருமான் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியை வழிபடுவதாக ஐதிஹ்யம். அன்றைய தினத்தில் சிரமம் பார்க்காமல் 800 படிக்கட்டுக்கள் மேலே ஏறி வந்து பின் மாலை வேளையில், இருள் சூழ்ந்த அந்த வேளையில் அதிகாலையில் நரசிம்மமூர்த்திக்கு பிரம்ம தீர்த்தத்திலிருந்து கொண்டு வரப்படும் புனித தீர்த்தத்தினால் நடைபெறும் திருமஞ்சனத்தை சேவிப்பதினாலே நம்முடைய பிரம்ம ஞானம் மட்டுமில்லாமல் நாம் விரும்பும் மிகச்சிறந்த பலன்களை அடையலாம். இதை கண்கூடாக இன்றளவும் பல பக்தர்கள் அனுபவித்து வருகின்றார்கள். சனிக்கிழமை மட்டுமில்லாமல் வாரத்தில் எந்த கிழமையுமே நரசிம்மனுக்கு உகந்த கிழமைகள்தான், நரசிம்மனுக்கு உகந்த திருநன்னாள் தான். ஆகையால் சம்பத்கிரியில் வந்து சேவிப்பதினாலே நம்முடைய சம்பத் சமிருத்தி நன்கு விசேஷித்து வளரும் என்பதற்கு புலஸ்திய மகரிஷி, அவருடைய வழித்தோன்றலான பௌலஸ்தியர் என்னும் 2 மகரிஷிகளுடைய சரித்திரம் கண்கூடாக திகழ்கின்றது. இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த இடம் ஸ்ரீ நிருசிம்மமூர்த்தியினுடைய பாதார விந்தத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு குகை. படிமீது, மலையின் கீழ் அடிவாரத்திலிருந்து நாம் படிமீது ஏறி வரும் பொழுது புலஸ்திய தீர்த்தத்திற்கு முன்பாகவே வலது பக்கத்தில் செல்லும் ஒரு சிறு பாறையில் விஷாலமான இந்த குகையை நாம் பார்க்கலாம். இது குகை இல்லை, மகா மண்டபத்தை போன்று அமைந்திருக்கிறது. பல கீர்த்தனைகளினாலே எம்பெருமான் நரசிம்மனை ஆராதித்த அச்சுத தாசர் என்னும் மகான் இந்த இடத்தில்தான் அமர்ந்திருந்து தவம் செய்து சித்தி பெற்றாராம்.
அதுபோன்று தபோவனம் ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகள், அவருடைய சிஷ்யரான ஹரிதாஸ் கிரி சுவாமிகள் முதலான பெரியோர்கள் இந்த குகையில் அமர்ந்து தவம் செய்ததாகவும் கூறுகிறார்கள். நேரடியாக சேவித்த பக்தர்கள் இன்றளவும் நம்மிடத்தில் அதை விவரிக்கிறார்கள். இதில் என்ன சிறப்பு? இந்த இடத்தில் அமர்ந்து தவம் செய்வதனுடைய நோக்கம் என்ன என்றால், இதோ நமக்கு பின்புறம் தெரிகின்றதே ஒரு பெரிய குகைப்பகுதி. உள்ளே பார்க்கலாம், நீங்கள் ஆழ்ந்து பார்த்தால் அந்த குகைப்பகுதி மேலே செல்வதை நாம் உணரலாம். சாதாரணமாக கீழ்ப்பக்கம் போக வேண்டிய அந்த குகைப்பாதை மேல்புறமாக போகின்றது. அதாவது மூலஸ்தானத்தில் கர்ப்பகிரகத்தில் சம்பத்கிரியின் மலை உச்சியில் ஸ்ரீ நிருசிம்மன் சுயம்பு வடிவில் சேவை சாதிக்கிறாரே, அவருடைய திருவடியிலிருந்து இந்த பாதை இதுவரையிலும் இறங்கி வருகின்றதாம். அந்த சுயம்பு மூர்த்தி எழுந்தளிருக்கக்கூடிய பீடம், அங்கே தீர்த்தம் சேர்த்தால் இந்த குகையின் வழியாக பெருகி வரும். ஆனால் தற்பொழுது அந்த வழிகள் அனைத்தும் சில பல காரணத்தினாலே மூடி வைக்கப்பட்டிருக்கின்றன. பிராச்சீனமாக தொன்மையாக எத்தனையோ பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக சித்த புருஷர்கள் இங்கே வந்து பெருமானை வழிபடுவதற்கு இந்த குகையின் வழியாக சென்று பெருமானை சேவித்துவிட்டு வருவதாக சொல்லுகிறார்கள். ஆகையால் தான் பல பெரியோர்கள், பல மகான்கள் இங்கே அமர்ந்து பெருமானை தியானித்திருக்கிறார்கள். நிருசிம்ம மகா மந்திரத்தினாலே அந்த பெருமானை ஆராதித்திருக்கிறார்கள். அத்தகையதொரு குகையில், தபோவனத்தில், சம்பத்கிரி மலையில் பெருமான் ஸ்ரீ நிருசிம்மனுடைய அனுபவங்களை நாம் இங்கே விவரிக்கின்றோம். புலஸ்தியர், மேலும் அவர் வம்சத்தில் பிறந்த பௌலஸ்தியர் என்னும் 2 மகர்ஷிகள் தவம் செய்து பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்றிருக்கிறார்கள். அதனுடைய சந்தர்ப்பங்கள் என்ன என்பதை இனி தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய ஜெய சிம்ஹா ஸ்ரீ நரசிம்ஹா லக்ஷ்மி நரசிம்ஹா. ஸ்ரீ ஹரி முரஹரி நாராயண ஹரி லக்ஷ்மி நரசிம்ஹா. ஜெய ஜெய சிம்ஹா ஸ்ரீ நரசிம்ஹா லக்ஷ்மி நரசிம்ஹா. ஸ்ரீ ஹரி முரஹரி நாராயண ஹரி லக்ஷ்மி நரசிம்ஹா. அட்சய தீர்த்த கரையில் அமர்ந்த அஹோபிலனே நரசிம்ஹா. பத்தவதாரம் சூழ விளங்கும் உக்ரவார்கவனே நரசிம்ஹா. உக்ரசிம்மனே நாரசிம்மனே ருத்ரசிம்மனே நரசிம்மா. பக்த சிம்மனே மூலசிம்மனே ஸ்தம்ப சிம்மனே நரசிம்மா. ஆலமரத்தடி அமரும் ஹரியே ஹாஸ்யநாதனே நரசிம்ஹா. அகிலம் மயக்கும் இசையை அளிக்கும் சத்ரவடனே நரசிம்ஹா. ஆலமரத்தடி அமரும் ஹரியே ஹாஸ்யநாதனே நரசிம்ஹா. அகிலம் மயக்கும் இசையை அளிக்கும் சத்ரவடனே நரசிம்ஹா. ஜெய ஜெய சிம்ஹா ஸ்ரீ நரசிம்ஹா லக்ஷ்மி நரசிம்ஹா. ஸ்ரீ ஹரி முரஹரி நாராயண ஹரி லக்ஷ்மி நரசிம்ஹா. புலஸ்திய மகர்ஷியினுடைய ஆசிரமத்திற்குள்ளே நுழைந்ததினாலே திருணபிந்துவின் பெண் கர்ப்பம் தரித்தாள். விளைந்த விபரீதத்தை ராஜரிஷியான திருணபிந்து உணர்ந்து, சரி, இதற்கு தீர்ப்பளிக்க வல்லார் புலஸ்தியர் மட்டும்தான், எனவே அவரிடத்திலேயே சென்று கேட்கலாம் என்பதாக நினைத்து தன் பெண்ணை அழைத்து கொண்டு புலஸ்தியரிடத்தில் சென்றார். மகர்ஷிகள் ஒருத்தருக்கொருத்தர் பார்த்து கொண்டார்களேயானால் அவர்களுக்குள்ளே பிரேமாதிக்கம் வளருமென்றோ, அந்த வகையில் தனக்கு இடமளித்து இங்கே ஒரு தபோவனம் அமைத்து கொண்டு தவம் செய்வதற்கு அனுகிரகம் செய்த திருணபிந்து மகர்ஷி வந்திருப்பதை பார்த்த புலஸ்தியர் அவரை வரவேற்று உபசரித்தார். சுவாமி, அடியேனை தாங்கள் நாடி வந்ததனுடைய நோக்கம் என்னவோ என்று கேட்க, திருணபிந்து புலஸ்தியரிடத்தில் தன் பெண்ணை அறிமுகம் செய்து வைத்தார். அந்த பெண்ணை பார்த்ததாக கூட புலஸ்தியருக்கு ஞாபகம் இல்லை. ஏனென்றால் தவத்தில் ஆழ்ந்திருக்கும் சமயத்தில் அவள் உள்ளே வந்தாள், கண் திறந்து பார்த்தார், அவ்வளவுதானே தவிர்த்து அந்த பெண்ணுக்கும் புலஸ்தியருக்கும் வேறு எந்த சம்பந்தமும் இல்லையே. அப்படியா? தங்கள் பெண்ணா? பூரண கர்ப்பவதியாக இருக்கின்றாளே, சீக்கிரமே அவளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகட்டும் என்று அனுகிரகம் செய்ய, ஐயோ சுவாமி, இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக தங்களிடத்தில் அவளை அழைத்து வரவில்லை. உண்மையில் அவளுக்கு இன்னும் கல்யாணமே நடக்கவில்லை. அதற்கு முன்பாகவே அவள் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்ல, என்னது, கல்யாணமாகாத ஒரு பெண் கர்ப்பம் தரித்தாளா என்றவுடன் தான் புலஸ்தியருக்கு நடந்த சம்பவங்கள் புரிந்தன. ஓஹோ, தங்கள் பெண் என்னுடைய அறிவிப்பை அறியாதவளாக ஆசிரமத்திற்குள்ளே வந்தாளா என்று கேட்க, ஆம் என்று சொல்ல, ஓ, அதனால் விளைந்த விபரீதமாக இது என்பதாக புலஸ்தியர் கூறினார். சுவாமி, தெரிந்தோ தெரியாமலேயோ இவள் தன் கர்ப்பத்திற்கு தாங்கள் காரணமாய் அமைந்து விட்டீர். ஆகையால் இந்த பெண்ணை
தாங்கள் ஏற்றுக்கொண்டு என்னை அனுகிரகம் செய்ய வேண்டும். இந்த பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை தங்கள் சம்பந்தம் உடையதுதானே, ஆகையால் தங்களுடைய அனுகிரகத்தை ஆசீர்வாதத்தை நான் பெற்றுப்போக வந்திருக்கிறேன். இவளை தாங்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை தங்கள் சம்பந்தம் உடையதுதானே, ஆகையால் தங்களுடைய அனுகிரகத்தை ஆசீர்வாதத்தை நான் பெற்றுப்போக வந்திருக்கிறேன். இவளை தாங்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். புலஸ்தியரும் என் தவத்திற்கு இடையூறு இல்லாத வகையில் இவள் என்னுடன் இருப்பது சம்மதம் என்றால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று மனமு வந்து அனுமதி அளித்தார். ஆம், பலமுறை கீழே சொன்னேனே, மனைவி என்பவள் கணவனுடைய தர்மானுஷ்டானத்தில் எல்லா விதத்திலும் பங்கு கொள்பவளாக இருக்க வேண்டுமே தவிர்த்து அவர் தர்மானுஷ்டானம் செய்வதை பொறுக்காதவளாக தான் யதேச்சமாக இருக்க வேண்டும் என்று ஆசை கொண்டாலேயானால் அங்கே இல்லற தர்மத்தில் ஒரு சிறப்பும் இருக்கவே இருக்காது, ஏற்படவும் ஏற்படாது. திருணபிந்து மகிழ்ச்சியுடன் தன் பெண்ணை புலஸ்தியருக்கு கல்யாணம் செய்து கொடுத்தார். இருவரும் அந்த தபோவனத்திலேயே சிறந்த முறையில் தவம் செய்து வருகிறார்கள். திருணபிந்துவின் மகள் தற்பொழுது புலஸ்தியருடைய மனைவி மகர்ஷிக்கு எல்லா விதமான கைங்கரியங்களையும் செய்து வருகிறார். அவர் விரும்பும் அனைத்தையும் முகம் சொலிக்காமல், அவர் மனது நோகாமல், தாங்களாக எதையும் பார்த்து கொள்ளக்கூடாதா என்று சொல்லாமல் பார்த்து பார்த்து பணிவிடைகள் செய்ய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில், பெண்ணே, உன்னிடத்தில் எல்லா லட்சணங்களும் பொருந்தியவனாக நல்ல தேஜோ விசேஷத்துடன் ஒரு பிள்ளை பிறக்கப் போகிறான் என்று புலஸ்தியர் அனுகிரகம் செய்தார். அத்தகையதொரு ஆசீர்வாதத்தின் பலனாகத்தான் ஓர் பிள்ளை பிறந்தான். அந்த பிள்ளைக்கு விஸ்ரவஸ் என்பது பெயர். புலஸ்தியருடைய பிள்ளையாக பிறந்ததினாலே அந்த பிள்ளை பௌலஸ்தியர் என்று அழைக்கப்பட்டார். அதாவது இந்த இடத்தில் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய சில அம்சங்கள் உண்டு. ராமச்சந்திரமூர்த்திக்கு தாசரதி என்னும் ஒரு திருநாமம். தாசரதி என்றால் என்ன பெயர்? தசரதனுடைய பிள்ளை. தசரதஸ்ய அபத்யம் புமான் தாசரதிகி என்று சம்ஸ்கிருத இலக்கண வல்லுநர்கள் இந்த தாசரதி என்னும் சப்தத்திற்கு பொருள் சொல்லுவார்கள். இதே பெயர் லக்ஷ்மணனுக்கும் உண்டு, பரதனுக்கும் உண்டு, சத்ருகுணனுக்கும் உண்டு. எவர்கள் தசரதனுடைய மைந்தர்களோ அவர்கள் தாசரதிகள். ஜமதக்னியின் பிள்ளை யாரோ அவன் ஜாமதக்னேயன். இப்படியாக அவரவர்கள் தந்தையாருடைய பெயரை வைத்து அதன் மூலமாக அதில் சில பல இலக்கண குறிப்புகளை நீட்டிப்பு செய்தால் அந்த தந்தையாருடைய சம்பந்தம் தோற்றும். அதுபோன்று தான் புலஸ்தியர் என்னும் மகர்ஷியின் பிள்ளையாக பிறந்த விஸ்ரவஸ் பௌலஸ்தியர் என்று அழைக்கப்பட்டார். அந்த பௌலஸ்தியரான விஸ்ரவஸுக்கு யார் மனைவியானால் தெரியுமா? சாக்ஷாத் பரத்வாஜ மகர்ஷி தன்னுடைய பெண்ணை பௌலஸ்தியருக்கு மனம் முடித்து வைத்தார். பிறந்ததோ பிரம்மதேவருடைய குலம். பிரம்மதேவருடைய குலம் என்றால் ஞானத்திலும் சீலத்திலும் கீர்த்தியிலும் அந்த குலத்திற்கு எவ்வளவு பெருமை! புலஸ்தியர் மேரு பர்வதத்தின் தாழ்வரைகளில் தான் தனியாக தவம் செய்தாரே, அதுபோன்று தான் விஸ்ரவசும் ஏகாந்தமானதொரு ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு வேதாத்தியனம் செய்து தன் குலத்திற்கு ஏற்றாற் போலே தவநெறியில் ஒழுகினார். இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைத்ததை எண்ணி பரத்வாஜ மகர்ஷியும் சந்தோஷத்தை அடைந்தார். காரணம் என்ன தெரியுமா? முற்காலத்தில் பெரியோர்கள் சொல்லுவார்கள், பெண் கணவனுடைய அழகை விரும்புகிறாள். பெண்ணினுடைய தாய் மாப்பிள்ளையினுடைய சம்பாத்தியத்தை விரும்புகிறாள். ஏனென்றால் தன் பெண்ணை எப்படி வைத்துக் கொள்வார்? அவளை நன்கு வைத்துக் கொள்வதற்கு இவருக்கு சம்பாத்தியம் இருக்கிறதா என்பதாக மாப்பிள்ளையினுடைய சம்பாத்தியத்தை தாயார் விரும்புகிறாள். தந்தையாரோ இந்த மாப்பிள்ளை எப்படி படித்திருக்கிறார், என்ன படித்திருக்கிறார், மேன்மேலும் இவருடைய ஞானம் விருத்தியாகின்றதா, அதிலும் குறிப்பாக அந்த கால கல்வி திட்டத்தில் பூரணமாக வேதாத்தியனம் செய்தவரா, சாஸ்திரங்களை நன்கு அறிந்தவரா, அந்த சாஸ்திரங்களுக்கு தக்கபடி நெறியில் ஒழுகுபவரா என்பதை ஆராய்ந்து பார்த்துத்தான் தந்தையார் தன் பெண்ணை மணமுடித்து வைப்பார். ஒவ்வொருத்தருடைய பார்வை ஒவ்வொரு விதமாக, ஒவ்வொரு பார்வைக்கு ஒவ்வொரு கோணம் உண்டு. பெண் அழகை விரும்புகிறாள், பெண்ணின் தாயார் ஐஸ்வர்யத்தை விரும்புகிறாள், பெண்ணின் தகப்பனார் ஞானத்தை குலத்தை விரும்புகிறார்.
அந்த வகையில்தான் பிரம்மாவினுடைய குலத்தில் பிறந்தவரான விஸ்ரவசுக்கு தன் பெண்ணை பரத்வாஜ மகர்ஷி மனம் முடித்து வைத்தார். இவர்கள் இல்லறம் இனிதே இனிக்கின்றது. சிறிது காலம் சென்றது. காலத்தின் அந்த கட்டாயத்தினாலே இவர்களுக்கு இவர்களுடைய இனிய தாம்பத்தியத்திற்கு சாட்சியாக ஓர் பிள்ளை பிறந்தான். அந்த பிள்ளை மிகச்சிறந்த தேஜோவானாக இருந்தான். தந்தையாருடைய தவத்தின் சீர்மை பிள்ளைகளின் தேஜோம்சத்தினாலே விளங்குகிறது. பிள்ளைகளுக்கும் ஒரு தேஜஸ் உண்டாகிறது அல்லவா? விஸ்ரவஸ் என்னும் மகர்ஷிக்கு பிள்ளையாக பிறந்ததினாலே அந்த பிள்ளை வைஸ்ரவணன் என்று அழைக்கப்பட்டார். அதே போன்று புலஸ்திய மகர்ஷியினுடைய வம்சத்தில் இந்த பிள்ளை பிறந்ததினாலே பௌலஸ்தியர் என்று அழைக்கப்பட்டார். வைஸ்ரவணஹா இந்த பெயரை சொன்னால் நம்மில் யாரும் அறிய மாட்டோம். சுவாமி, ஏற்கனவே நீங்கள் சொல்லும் பல பெயர்கள் மனதில் நிற்பதே இல்லை என்பதாகத்தான் பல அன்பர்கள் நம்மிடத்தில் தெரிவிக்கிறார்கள். ஒவ்வொரு மகர்ஷியின் பெயரை மாற்றி 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 நினைவுறுத்திக் கொள்வது துஸ்சாத்தியம். ஏதோ கதை சொல்லுகிறீர்கள், நன்றாக இருக்கிறது, கேட்கிறோம். கூடிய வரையில் அந்த கரையில் வரக்கூடிய சம்பவங்களுக்கு தக்கார் போல எங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டு நல்ல வழியில் செல்வதற்கு முயற்சிக்கிறோம். அத்துடன் எங்களை நீங்கள் ஹிம்சைப்படுத்த விட்டுவிட வேண்டும். அதை விடுத்து இந்த மகர்ஷியின் பெயர் என்ன, அந்த மகர்ஷியின் பெயர் என்ன, அவர் மனைவியின் பெயர் என்ன, இவர் மனைவியின் பெயர் என்ன என்று கேட்டால் வரிசைப்படுத்தி சொல்வதற்கு எங்களுக்கு சக்தி சாமர்த்தியம் இல்லை என்பதாக தெரிவிக்கிறார்கள் அல்லவா? ஆகையால் இப்பொழுது அடியேன் சொல்லக்கூடிய பெயர் எல்லோரும் விரும்பும் பெயர், எல்லோருக்கும் தெரிந்த பெயர். அதுவும் இந்த சம்பத்கிரிக்கும் அந்த திருநாமத்திற்கும் நெருங்கியதொரு சம்பந்தம் உண்டு. அந்த விஷயத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். புலஸ்தியருடைய வம்சத்தில் விஸ்ரவசுக்கு பிள்ளையாக வைஸ்ரவணன் என்னும் பெயருடன் ஒரு பிள்ளை ஜனித்தார். அவருக்கும் பௌலஸ்யர் என்பதுதான் பெயர். ஏனால் அந்த வம்சத்தில் பிறந்ததினாலே விஸ்ரவசா அபத்தியம் புமான் என்பதாக விஸ்ரவஸ் என்னும் மகர்ஷியின் பிள்ளை வைஸ்ரவணா. சரியாக போய்விட்டது. சரி, ஆனால் நாம் அறிந்த பெயர் என்ன தெரியுமா? ஆம், அந்த பெயர்தான் குபேரன் என்னும் பெயர். ஐஸ்வர்யத்தை விரும்பி தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் எனக்கு காசு பணம் கொட்ட வேண்டும், அப்படியே என்னுடைய மாளிகையில் ஐஸ்வர்யம் குவிய வேண்டும், பொன்னும் பொருளும் என்னிடத்தில் நிறைந்திருக்க வேண்டும், அதற்காக எத்தகையதொரு பூஜையை செய்வதற்கும் நான் சித்தமாக இருக்கிறேன், எவ்வளவு கடினமான காரியத்தை செய்வதற்கும் சித்தமாக இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறோமே. இங்கே சம்பத்கிரி மலையின் மீது ஏறும் பொழுது சில விஷயங்களை உபன்யாசத்தில் பார்த்தோமே, அவற்றையெல்லாம் நினைவுறுத்திக் கொள்ளுங்கள். குபேரனுக்கு வைஸ்ரவணன் என்பது பெயர். குபேராய வைஸ்ரவணாய என்பது வேதமந்திரம். குபேராய வைஸ்ரவணாய என்பது வேதமந்திரம். அந்த வேதமந்திரத்தின் விசேஷங்கள், விசேஷார்த்தங்கள் ஸ்ரீ நரசிம்மன் என்பதை பெரியோர்கள் வியாக்கியானத்தில் காண்பிக்கிறார்கள். அந்த குபேரன் சம்பத்கிரி என்னும் இந்த மலைக்கு வந்து பெருமான் ஸ்ரீ நரசிம்மனை பிராம முகூர்த்தத்தில் சனிக்கிழமை வழிபட்டதினாலே சிறந்த ஐஸ்வர்யத்தை அடைந்திருக்கிறான் என்றால் இனி நாம் வெறுமை இருக்கலாமா? அடுத்தது சனிக்கிழமை வரப்போகின்றது. அந்த சனிக்கிழமையில் பிராம முகூர்த்தத்தில் ரிசம்மனை ஓடிவந்து சேவிக்க வேண்டாமா? அப்படி சேவித்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் அறியப் போகிறீர்களா என்ன?